வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்று தலைவர் கமலஹாசன் அவர்கள் கரூருக்கு சென்று வந்தார். அது குறித்து இன்னைக்கு ஒரு 3 விதமான நிகழ்வுகள். 2 உடல்நலம் விசாரிப்பு, இன்னொன்று மறைவுக்கு இரங்கல். பத்திரிகையாளர்களை சந்தித்தாரு. அது சந்திக்கும் பொழுது அவர் சொன்னது என்னன்னா, கரூர் விவகாரம் தொடர்பாக அதை நம்ம தொடர்ந்து திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், அவங்க அதை கொஞ்சம் மறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தினார். அதை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவரை நலம் விசாரிப்பதற்காக நேரில் சென்றார். அப்போது அந்த இவர் மணி இருந்தார், முன்னாள் தலைவர் கோக்க மணி, அப்புறம் அவருடைய மகன் தமிழ்குமரன், அவரும் உடன் இருந்தார். அப்போ டாக்டர் ராமதாஸ் கிட்ட நீண்ட நேரம் அவர் பேசி அவர் வெளியில அவர் சொன்னது என்னன்னா, நான் போன நேரம் அன்னைக்கு மாலையே அவர் உடல்நலம் தேறி டிஸ்சார்ஜ் ஆக போறாரு, வீடு திரும்ப போறாங்கிற நல்ல செய்தி கிடைத்தது, அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு முதல் விஷயமாக டாக்டர் ராமதாஸை பத்தி சொன்னாரு. ஸோ டாக்டர் ராமதாஸும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு கமல் சார் சொன்ன மாதிரியே. 2வதாக வைகோ, மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் உடல்நிலை சரியில்லாம ஜுரத்தினால அவர் ஓய்வு பெற்றுக்கிட்டு இருக்காரு. அவருடைய உடல்நிலை விசாரிப்பதற்காக நம்மவர் கமலஹாசன் அவர்கள் சென்ற பொழுது அங்க துரை வைகோ அவருடைய மகனும் வந்திருந்தாரு. ஸோ அவர் ஓய்வு பெற்றுக்கிட்டு இருக்கிறதுனால, வைகோ ஓய்வுல இருக்கிறதுனால அவரை பற்றிய நலம் விசாரித்தார். அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி துரை வைகோ கூறியதாக நம்மவர் கமலஹாசன் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். அதற்கு பிறகு ஒரு இரங்கல் செய்தி என்ன அப்படின்னா, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, அதே மாதிரி அவருடைய சகோதரர் LK சுதீஷ் இவர்களுடைய தாயார் அம்சவேணி அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்தேன். அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இரங்கல்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த 3 விதமான நிகழ்வுகள் இன்று நடந்திருக்கு. ஸோ அதைத்தான் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஒரு ஸ்டோரி லைன் படித்தேன். அந்த ஸ்டோரி லைன் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம். அது என்னன்னா, 2 பேரும் மிகப்பெரிய டானா இருக்காங்க, 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் எதிர்க்கு எதிராக நேருக்கு நேராக மோதக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. அப்படி மோதனா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த லைனு. இந்த லைனை படித்தோடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, நான் மாப் லான்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். நம்ம இவர் சொல்லியிருந்தார், மாப் லான்ஸ் எனக்கு பிடித்த ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி டாம் ஹார்டி நடித்த ஒரு வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. அந்த படம் எப்படின்னா, 2 ரைவல் குரூப், 2 பேருமே மிகப்பெரிய ரைவல்ஸ். அவங்களுக்கு நடுவுல ஒரு ஆள் அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அதாவது ஒரு டீமுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா ஒருத்தர் டாம் ஹார்டி, அவன் தான் ஹீரோ அந்த கதையில. 2 ரைவல் குரூப்புக்கு நடக்கும். ஸோ இந்த இதை கொஞ்சம் மாத்தி லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி பண்ணியிருப்பாரோன்னு தோணுது. ஒவ்வொரு எபிசோடுமே பிரமாதமா இருக்கும். 2 சீசனும் 3 சீசனும் ரொம்ப சூப்பர்பா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த வெப் சீரிஸ்ல மாப் லான்ஸும் ஒன்று. ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்க்காதவர்கள் பாருங்க. அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி லைனா தான் எனக்கு என்னமோ தெரியுது இந்த லைனை படிக்கிறப்ப. ஸோ இதுல என்னன்னா, இதுக்கு கீழே விஜய் ரசிகர்கள் பயங்கரமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க, இதுக்கும் திட்டுறானுங்க. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் அந்த கரூருக்கு போயிட்டு வந்த செய்தி, அதுக்கு கீழே திட்டுறானுங்க. அவங்களுடைய தலைவர் அங்க போய் இன்னும் பார்க்காம இருக்காரு. ஸோ அது பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் போகுது. 10 நாளா ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க, வெள்ளி விழாக்கான வாழ்த்துக்கள்னு நிறைய மீம்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க லட்சணம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறப்ப இவங்க இவ்வளவு திமிரா இருக்காங்க. இன்னும் இவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்துட்டா இவங்களை கையில பிடிக்க முடியாது. காந்தாரா சாப்டர் 1, அது ப்ரீக்வல் ஆஃப் காந்தாரா. காந்தாரா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா கிட்ட கலெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த படத்துடைய வசூல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆன காந்தாரா சாப்டர் 1 இப்போ லேட்டஸ்டா பாக்குறப்ப 387 கோடி. புஷ்பா த ரைஸ் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பீட் பண்ணிடுச்சு. இப்போ ஒரிஜினல் காந்தாரா, அந்த பார்ட் வந்ததுல முதல்ல வந்த காந்தாரா, அந்த வசூலை பீட் பண்ண போகுது. இன்னும் எவ்வளவு வசூல் சாதனை பண்ண போகுதுன்னு தெரியல. போற பக்க பார்த்தா 1000 கோடி அசால்ட்டா தாண்டும் போல் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வசூல் சாதனையை ரிஷப் ஷெட்டி பண்ணியிருக்காரு. இதற்கு நடுவுல இந்த படம் நம்ம இவர் எழுதின மதுரை சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின
பாரிய பத்தின அந்த கதை அதை வந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா சங்கர் வந்து அந்த படத்தை எடுக்க போறாரு, வேல்பாரிய. அதுல வந்து பல காட்சிகளை சுட்டு தான் இவர் அதை எடுத்திருக்காருன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதுல சொல்ற மாதிரி இந்த தேவாங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதை பார்த்து காப்பி அடிச்சு, அந்த பேசிக் ஐடியாவே அதை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ ஒரு பரபரப்பா பேசப்படுது. ராஜ்யசபா எம்பி நம்மவர் கமலஹாசன் அவர்கள் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டாரு. அதுல வந்து எல்லா கட்சி எம்பிக்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்மவர் கமலஹாசன் அவர்களும் கலந்துகிட்டு இருக்காரு. அந்த புகைப்படங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா வருது. ஸோ அவர் டிஃபென்ஸ் கமிட்டிலையும் அவர் ஒரு மெம்பர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இன்னும் பல்வேறு சாதனைகளை அவருடைய அந்த பதவி காலத்தில் அவர் வந்து சிறப்பாக செயல்படுவார். அதே நேரம் நம்ம அவருடைய பகுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து என்னென்னலாம் அவரால் முடியுமோ அந்த உதவிகள்லாம் அவர் அந்த 6 ஆண்டுகளில் நிச்சயமா செய்வார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. தமிழக பாஜக கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவர் மீது டெல்லி வந்து கடுப்பாய் தான் அவர் அந்த பதவியை விட்டு தூக்கி விட்டாங்க. ஸோ அவர் தூக்கி விட்டதுக்கு அப்புறம் அவர் அட்டென்ஷன் சீக்கிங்காக வாயில வந்ததை பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ சமீபத்தில் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேசினாரு. ஒரு நாள் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினாரு, அடுத்த நாள் வந்து பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது நாங்கள் என்ன உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா, அவர் விஜய்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விழுந்தாரு. இப்ப நேற்று நம்மவர் கமலஹாசன் அவர்கள் கரூர் போயிட்டு வந்து அது குறித்து அவர் பேசின பொழுது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய ஆன்மாவை விற்று விட்டார் கமலஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து நம்ம எதுவுமே எனக்கு வருமானமே கிடையாது, எனக்கு மாசம் வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே வந்து நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏராளமான நிலங்களை வாங்கி வச்சிருந்தாரு. ஸோ இவர் வந்து நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இவர் நேர்மையான தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் வந்து இப்ப வந்து நம்முடைய நாட்டுடைய தேவைக்காகத்தான் அந்த கூட்டணி போயிருக்காரு. அதுவும் அந்த கூட்டணிக்காக அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அவருடைய அந்த பங்களிப்பை ஏற்றுக்கொண்டுதான் அவங்க வந்து அதற்கு ஈக்குவலா ராஜ்யசபா கொடுத்தாங்க. இது வந்து கடந்த 2024 அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே ஒப்பந்தமானதுதான் இந்த கையெழுத்து. இது வந்து எப்படின்னா, அதாவது யாருக்கு வந்து தகுதி இருக்கோ திறமை இருக்கோ மக்கள் செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, சும்மா தூக்கி யாருக்கு வேணாலும் கொடுத்துட மாட்டாங்க. அப்படி இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி திமுகல வந்து வைகோக்கு இன்னொரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கல. அதாவது நம்ம பங்கு நமக்கு வெயிட் இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவும் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டது தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ சும்மா ஃப்ரீயா தூக்கி யாரும் கொடுக்கல. அவர் வந்து மக்கள் நீதி மையத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்காரு. இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பேசும் அண்ணாமலைக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை.